ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னிக்கல் எக்ஸாமுக்கான மேக்ஸ் கொஷின் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து நடந்தது. இன்டர்வியூ போஸ்ட்டு அண்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு. இதில் இருக்கக்கூடிய மேக்ஸ் கொஷின்ஸு எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க, எந்த டாபிக் வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தோம்னா பார்ட் 3 ஒரு வீடியோஸ். இதுக்கு முன்னாடி பார்ட் 2 வரை வீடியோ போட்டிருக்கோம். போய் பார்க்காம போய் பார்த்துட்டு வாங்க. இதில் பாருங்கள் இப்போ என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் கவனிங்க. த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் எக்ஸாக்ட்லி டிவைட்ஸ் 4 to 5, 4, 1, 3, 1 and 2 to 5 இஸ். அதாவது தமிழ் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னா 425, 4131 மற்றும் 255 முழுமையாக வகுக்கும் மிகப்பெரிய எண் வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா, மிகப்பெரிய எண் வந்து என்னென்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 நம்பரையும் சரிங்களா, இந்த 3 நம்பரையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இதில் வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பரை பேஸ் பண்ணி தான் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா, அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ஆன்சரே பார்த்தீங்கன்னா இந்த 13, 17, இந்த 7, இந்த 21 பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர் கிடையாது. சரிங்களா, ப்ரைம் நம்பர் கிடையாது 21. அப்போ கண்டிப்பாக 21 வந்தது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஆப்ஷனில் ஒமிட் பண்ணிடலாம். தெரியாதவங்களுக்கு இந்த கொஷின் எப்படி போடுறதுனே தெரியலன்றது. சரிங்களா, அதுக்காக சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல மீதி இருக்கக்கூடிய ஆன்சர் ஏபிசி இது 3ல் எதுனா ஒன்று தான் வரும். அப்போ நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணலாம், இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே 13ஆல், அதாவது 425 13ஆல் டிவைட் ஆகுமா ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பாருங்கள் 425 13ஆல் டிவைட் ஆகுமா, 13னா பாஸ்ட்டுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 முறை. சரிங்களா, 39. மீதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருமா, 2 3 3. சரிங்களா, அப்போ 35. அப்போ பார்த்தீங்கன்னா 425 பார்த்தா 13ஆல் டிவைட் ஆகலை. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் இது வராது, அது நம்ம விட்டுற வேண்டியது தான். அப்போ 425 நம்ம என்ன பண்ணலாம், 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகாதான் பாருங்கள். 425 7ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். அப்போ 7 42. இதுவும் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஆகலை, டிவைட் ஆகலை. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, 425 17ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 முறைனா 34 வரும், அடுத்து 8 வரும், 5, அடுத்து வந்து இது 5 முறை வரும். சரிங்களா, அப்போ 85. ஏன்னா 10 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 வரும். அப்போ 5 டைம்ஸ்னால் உங்களுக்கு 85ன்னு வரும். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு. மீதி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லேயே இங்கே பாருங்கள் 4131 255 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 17ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நாங்கள் மஸ்ட் பி டிவைட் ஆகும். சரிங்களா, அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்கிறதா 17 தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் கவனிங்க. த HCF ஆஃப் 408 1190 1734 அண்டு 2890 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, HCFனா மீப்போவா. சரிங்களா, கொடுத்துக்கிற நம்பருக்கு என்ன பண்ணோம், மீப்போவா கண்டுபிடிக்கணும். சரிங்களா, சரி இப்போ பாருங்கள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். சரிங்களா, இப்போது இந்த 2ன்றது பார்த்தீங்கன்னா என்னது, ஸோ ப்ரைம் நம்பர் வரும் தான். சரிங்களா, ஆனால் இந்த எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நம்பர் எல்லாமே. சரிங்களா, அப்போ 2ன்றது கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, ஆப்ஷனில் இருக்காது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ மீதி 3த்தில் தான் ஏதோ ஒரு ஆன்சர் இருக்கும். சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு அந்த 3 நம்பர் எழுதிடலாம். 4 நம்பர் கொடுத்துறாங்க, 408, அடுத்து 119 ஒரு 0, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 1734 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2890 இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது எல்லாத்துக்கும் காமனாக டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தா எடுத்த உடனே நம்ம ஈஸியாக சொல்ல முடியும். சரிங்களா, இங்கே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு நம்பர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணணும்னா 289. சரிங்களா, இந்த 289 பார்த்தீங்கன்னா 17 ஸ்கொயருடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். சரிங்களா, அப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், 17ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். சரிங்களா, அப்போது 17ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 408 வந்து 17ஆல் டிவைட் பண்ணால் 2 முறை பார்த்தீங்கன்னா 34 வரும். சரிங்களா, 2 முறை 34 வரும். அப்போ இங்கே 6 இருக்குது. சரிங்களா, மீதி என்ன இருக்கும், 6 இருக்கும். அப்போ 68 வந்து பார்த்தீங்கன்னா 17 டேபிளில் வந்து எப்போ வரும்னா 4 டைம்ஸ் வருமா, 4 7 28 8 மீதி 4, அப்போ 17 × 4 4 7 28 8 மீதி 2 4 4 6. ஓகே, 17 பார்த்தீங்கன்னா 68 வந்து பார்த்தோன்னா 4 முறை வரும். அப்போது இங்கே 4 போட்டுடலாம். சரிங்களா, 4 டைம்ஸ் வரும். அடுத்து 119. இந்த 119 பார்த்தீங்கன்னா
ஏன்னா 7 7s are 49. அப்போது 7 டைம்ஸ் மேபி வரலாம். அப்போ பாருங்க 17 7 7 7 49 9 மீதி 4 7 1 7 ப்ளஸ் 4னா 11. அப்போது இங்கே 0 போட்டால் ஓகே. அப்போது எத்தனை டைம்ஸ் வரும்? 7 டைம்ஸ் வரும். அப்போ அந்த 7 போட்டு பக்கத்தில் 0 இருக்குது, அதனால் 0 போட்டுக்கலாம். 7 0. அடுத்து 1 7 3 4 பார்த்தாலே நல்லாவே தெரியுது. 1 7 3 4ன்றது இந்த 17ன்றது ஒரு முறை வரும், அப்புறமா ஒரு டிவைட் ஆகாது, 0 போட்டுருவோம், அப்போ 2 டைம்ஸ் வரும். சரிங்களா? அப்போ இது பார்த்தா 1 0 டிவைட் ஆகாது, இங்கே 2 டைம்ஸ் வரும், அப்போ 102 முறை வரும். சரிங்களா? 102 முறை வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி சொல்லிட்டேன், 17 உடைய பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னது? ஸோ 289. சரிங்களா? 289. 17 ஸ்கொயர் வந்து ஆன்சர் என்னது? 289. இப்போ இந்த 289 அப்போது 17 வந்து 70 ஸ்கொயர் பண்ணும்போது 289 கிடச்சதுனால அப்போ 17 அந்த 0 வந்து இங்கே கூட வந்துடும். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப். இப்போ அதுக்கடுத்தும் பாருங்கள், கவனிங்க, இந்த இடத்துல 24 70 170 இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தா ஈவன் நம்பர். என்னதுக்கு? எல்லாமே ஈவன் நம்பர். அப்போ ஈவன் நம்பர்னால் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். இது வந்து 12 டைம்ஸ், இது வந்து 35 டைம்ஸ், அடுத்து வந்து பார்த்தோன்னா இது 51 டைம்ஸ், இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 85 வருமா? ஆமாம், 85 வரும். இப்போ அடுத்து வந்து பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா கவனிங்க, இதுவும் இதுவும் என்ன இருக்கும்? கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகும். இது வந்து பார்த்தோன்னா 3ஆல் டிவைட் ஆகும். இதுவும் கண்டிப்பாக 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா HCF வந்து கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 17 × 2 மல்டிபிள் பண்ணால் 34. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா? 34. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது, கவனிங்க. இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும், இல்லை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகர்வாலுடைய புக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு புக்கு. சரிங்களா? அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை அப்படியே அந்த ஆப்ஷன் மாறாமல் கூட கொஷின்ஸு அப்படியே எடுத்து வைப்பாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அகர்வால் புக்கை வந்து எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரெக்கமெண்டட் டெக்ஸ்ட் புக்காக சொல்லிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு. இங்கே 7 டிவைட் 3 ஆஃப் 1/4 அப்படி இருக்குது. அடுத்து இங்கே மல்டிபிள் இருக்குது. அடுத்து 3 1/4, இங்கே டிவைட் இருக்குது, இங்கே 4/5, அடுத்து மல்டிபிள் 6/5 இருக்குது. அடுத்து இங்கே டிவைட் 2/3, இங்கே டிவைட், இங்கே 3/4, இங்கே ஆஃப் வந்து 2/3 இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இதோடைய ஆன்சர் நான் சால்வ் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 டிவைட் இங்கே 3 ஆஃப் 1/4 இப்படி இருக்குது. சரிங்களா? 3 ஆஃப் 1/4 இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆஃப் வந்தால் என்ன மீனிங் அப்படின்னா மல்டிபிள் மீனிங். சரிங்களா? அப்போது 7 டிவைட் 3 × 1/4 இப்படி இருந்தால் 7 டிவைட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4ன்னு வந்துடும். சரிங்களா? 3 இது டிவைட். சரிங்களா? என்னது டிவைட் இது. இப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் 7 இந்த டிவைடு வந்து என்ன ஆகும்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். சரிங்களா? மாறிச்சுன்னா மல்டிபிள் ஆச்சுன்னா அது என்ன இருக்கும்? 4/3 ஆகிடும். மல்டிபிள் 4/3. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புடைய ஆன்சர் இந்த மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டெப்புடைய ஆன்சர் இங்கே இருக்குது. சரிங்களா? 28/3ன்னு வந்திருக்கு. அடுத்து செகண்ட் ஸ்டெப்புடைய இதனுடைய ஆன்சர் பாருங்கள் என்ன இருக்குது? 3/4. 3/4. இங்கே டிவைடு இருக்குது. கவனிங்க, டிவைடு இருக்குது. இங்கே 4/5. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? இங்கே மல்டிபிள் இருக்குது. இங்கே 6/5 இருக்குது. சரிங்களா? கவனிங்க, இது 5. இது என்னது? 5. சரிங்களா? 4/5. 3/4 டிவைட் 4/5 இன்ட்டு 6/5 இப்படி இருக்குது. இந்த இடத்துல டிவைட் இருக்குல்ல, ஏன்னா போர்ட் மாஸ்டருடைய ரூல் வந்து என்னென்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே டிவிஷன் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம அங்கே தான் பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு டைம்ஸும் நீங்கள் எப்போயுமே என்ன பண்ணணும், போர்ட் மாஸ்டர் ரூலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கணும். அப்போது இந்த டிவைடை நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிபிள் பண்ணணும்னா இது என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 5/4 ஆகும். அடுத்து இங்கே பார்த்தோன்னா இது இருக்கும் 6/5ன்னு இப்படி வந்துடும். இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் என்னென்ன கேன்சல் ஆகும் பாருங்கள். இதுக்கும் போயிடுச்சு. சரிங்களா? 5 கேன்சல் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தோன்னா 2 முறை, இது 3 முறை. அடுத்து வேறு எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ 9/8. ரெண்டாவதுடைய ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 9/8ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டுடைய ஆன்சர். அடுத்து மூணாவதுடைய ஆன்சர் பாருங்கள். மூணாவதுக்கான ஆன்சர் என்ன ஒன்று இங்கே பாருங்கள். மூணாவதுக்கான ஆன்சர்
2/3 2/3 இங்கே டிவைட் இருக்குது டிவைட் அடுத்து 3/4 3/4 இங்கே ஆஃப் இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறேன் ஸோ மல்டிபிள் போடணும் சரிங்களா ஆஃப்னு வந்தாலும் என்ன மீனிங் இங்கிலீஷில் மல்டிபிள் மீனிங் சரிங்களா அப்போ ஆஃப்னா மல்டிபிள் மீனிங் இங்கே 2/3 சரிங்களா இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகுன்னு இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஒரு முறை இது 2 முறை சரிங்களா அடுத்து 2/3 இங்கே டிவைடு இங்கே மல்டிப்ளை பண்ணால் இது நாங்கள் ரெசிப்ரோக்கல் ஆகும் அப்போ 2/1ன்னு வரும் சரிங்களா 2/1ன்னு வரும் அப்போ இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு 4/3ன்னு வந்திருக்கு சரிங்களா 4/3 வந்திருக்கு இப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து 3மே கிடச்சிருக்கு சரிங்களா அந்த 3த்தையும் என்ன பண்ணணும் ஃபர்தராக வந்து நம்ம சால்வ் பண்ணணும் இப்போ பாருங்கள் என்ன கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டுடைய ஆன்சர் 28/3 28/3 அதுக்கடுத்து செகண்டுடைய ஆன்சர் இங்கே சென்டரில் வந்து மல்டிப்ளை இருக்குது அதெல்லாம் மல்டிப்ளை போடுங்க அடுத்து செகண்டுடைய ஆன்சர் கவனிங்க இதோடைய ஆன்சர் 9/8 9/8 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிவைடு இருக்குது டிவைடு இருந்தால் இது மல்டிபிள் ஆகும் டிவைடு இருந்தால் மல்டிபிள் ஆகும் அப்போ 3/4 4/3 நமக்கு கிடச்சிருக்கு இது எழுதும்போது 3/4ன்னு எழுதணும் 3/4ன்னு எழுதணும் இப்போ பாருங்கள் ஃபர்தராக என்னென்ன கேன்சல் ஆனு இந்த 3க்கு இந்த 3 போயிடுச்சு இது ஒரு முறை இது 7 முறை 7 நாங் 28 சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் 63/8 63/8 இந்த 63/8 வந்து நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சர் ஃப்ராக்ஷனாக கொடுத்துருக்காங்க கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது என்ன இருக்குது பின்னமாக இருக்குது சரிங்களா அப்போ நம்ம என்ன பண்ணோம் இங்கே இருக்கக்கூடிய மிக்சர் ஃப்ராக்ஷனை நம்ம ஃப்ராக்ஷனை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா ஸோ 8 8 64 64 + 7 சரிங்களா 64 + 7னா உங்களுக்கு 71 தான் வரும் ஆனால் நம்மளுக்கு 63 தான் வரும் அப்போ இந்த ஆப்ஷன் வராது அது 8 7 56 + 6 62 தான் வருது ஆனால் நம்முடைய ஆன்சர் 63 வரணும் அப்போ இதுவும் வராது அடுத்து பாருங்கள் 8 7 56 56 + ஒரு 7 63/8 ஓகே இந்த ஆப்ஷன் வந்து வருது லாஸ்ட் ஆன்சர் செக் பண்ணி பாருங்க 7 49 49 + ஒரு 6 சரிங்களா 54 வந்துடுது அப்போ இது வராது அப்போ ஆப்ஷன் பி தான் வரும் 7 8 56 56 + ஒரு 7னா 63/8 அப்போ அதோட ஆன்சர் நமக்கு கிடைச்சதுனால ஆப்ஷன் பி ஆன்சர் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்கு கவனிங்க இது ஏபி சீரிஸில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து கேட்டுறாங்க சரிங்களா சரி ஏபி சீரிஸில் வந்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சீரிஸ் இது ஒரு ஏபி சீரிஸ் சொல்லிட்டாங்க கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சரிங்களா ஏபினது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படி வரும்போது இதில் என்ன கேட்குறாங்கன்னா முதல் 20 உறுப்புகளுடைய கூடுதல் சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ் சரிங்களா சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ் அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது கவனிங்க என்னோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா என்னோட வேல்யூ என்ன இருக்கும் 20ன்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சீரீஸை பாருங்கள் 1 7/4 5/2 13/4 எப்படி கொடுத்துருவாங்க எப்பவுமே நீங்கள் ஒரு அரித்மெட்டிக் சீரீஸில் வரும்போது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் வந்து இருக்கும்போது முதல் டேர்ம் வந்து என்னது ஏவாக இருக்கும் அதோடைய டிஃப்ரென்ஸ் சரிங்களா T2 - T1 வரும்போது அது டியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ ஏ வந்து என்னவா இருக்கும் 1ன்னு வரும் ஏன்னா இருக்கும் 1ன்னு வரும் அப்போது டி வந்து கண்டுபிடிக்கிறது வந்து என்ன ரூல்னா T2 - T1 T2 இதுதான் 7/4 -1 7/4 -1 அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பாருங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 7 - 4/4 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/4ன்னு வந்துடும் சரிங்களா அப்போது டி வந்து 3/4ன்னு கிடச்சிருக்கு ஏ வந்து 1 கிடச்சிருக்கு n வந்து 20 இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ் அப்படி கேட்கும்போது இதனுடைய லாஸ்ட் டேர்முடைய வேல்யூஸ் இருந்துச்சுன்னா நம்ம அது ஒரு ஈஸியாக போட்டுடலாம் அப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ அந்த லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலானா Tn = A + n - 1 D இதுதான் லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடித்தான ஃபார்முலாஸ் சரிங்களா இது டேர்ம் வைஸ் சரிங்களா லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாஸ் இந்த Tnன்றது பார்த்தீங்கன்னா 20 சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே T20 = A ஏவுடைய ஆன்சர் வந்து 1
அப்போ 1 ப்ளஸ் n வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20, அப்போ 20 - 1 19. d வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 3/4 3/4 இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். 1 ப்ளஸ் இதை நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணால் 19 × 3 சரிங்களா, உங்களுக்கு என்ன வரும் 57 வரும் சரிங்களா. 57/4. இதை ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணால் உங்களுக்கு இது கிராஸ் மல்டிபிள் ஆகும். 4 1s are 4, 4 + 57, அப்போ 61/4 வரும். 61/4 இது வந்து என்னது T20 டேர்ம்ஸ் சரிங்களா. லாஸ்ட் டேர்முடைய வேல்யூஸ் இதுதான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, த சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் 20 டேர்ம்ஸ் சரிங்களா, அதான் சொல்லி கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அந்த மாதிரி வரும்போது அதுக்கான ஃபார்முலாஸ் 2 விதமான ஃபார்முலாஸ் இருக்குது. நான் லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சதுனால அந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இதனுடைய ஆன்சர் அங்கே யூஸ் பண்ணுற மாதிரி அப்போ S20 = n/2 a + l. இது ஒரு ஃபார்முலாஸ் இருக்குது. அடுத்து இது இல்லாமல் இன்னொரு ஃபார்முலாஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதுவும் நல்லா தெரிஞ்சுங்க. 2a + n - 1 d இது இருக்குது சரிங்களா. இங்கே வெளியில் வரும்போது n/2ன்னு வரும். n/2 2a + n - 1 d. இந்த ஃபார்முலாஸ் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும், இந்த ஃபார்முலாஸ் ஆன்சர் போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். இந்த ஃபார்முலாஸ் போகிறதுக்கு உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் தேவையில்லை, இந்த ஃபார்முலா போட்டால் உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் தேவை. அந்த லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறதாங்க நான் இது யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. அப்போ பாருங்கள் n/2 n வந்து பார்த்தோன்னா ஸோ 20 சொல்லிட்டாங்க, அதனால வந்து பார்த்தோன்னா நம்ம டேரெக்டாக 10ன்னு வந்துடும் சரிங்களா. இந்த இடத்துல 10ன்னு வந்துடும். அப்போ ஏவுடைய ஆன்சர் வந்து 1 ப்ளஸ் அடுத்து இங்கே எல் வந்து பார்த்தோன்னா 61/4 இப்படி இருக்குது. அப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணவங்களுக்கு 10 இது மல்டிப்ளை பண்ணவங்களுக்கு 4 + 61 65 வரும். 65/4 இது ஃபர்தராக நீங்கள் சால்வ் பண்ணால் இது 5 முறை, இது 2 முறை. ஃபர்தராக வந்து உங்களால் சால்வ் பண்ண முடியாது, ஸோ எல்லாமே டெசிமல் ஆகிடும். அப்போ பாருங்கள் 65 × 5 65 × 5 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 5 25 5 மீது 2 5 6 30 32. ஸோ 325/2 இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், 325/2 ஆப்ஷன் ஏல இருக்குது. இதுதான் ஆன்சர் சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். கொஞ்சம் தெளிவாக நீங்கள் சம்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வரும்போது, ஏன்னா 2 விதமான ஃபார்முலாஸ் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது சம்ஸ், அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இது ஒரு ஃபேமஸான கொஸ்டின்ஸ் சரிங்களா. நீங்கள் டிஎன்பிசியில் எப்போவுமே நீங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தா வச்சுக்கலாம், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் அடிக்கடி சும்மாவே கேட்டே இருப்பாங்க. அதிக டைம்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகக்கூடிய இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின் தான், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ பாருங்கள் இது எப்படி சால்வ் பண்ணுறது. என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா 1³ + 2³ + 3³ + k³ = 44100. தென் ஃபைண்ட் 1 + 2 + 3 + up to etc k இதனோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இது வந்து எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா த சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருடைய ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி தான் இருக்குது. தி சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர். அப்போ த சம் ஆஃப் தி ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கேல அந்த லாஸ்ட்டாக அந்த ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ண போனால் நான் கேன்னு வச்சு எடுத்துக்கிறேன். இன்கேஸை வந்து அங்கே எண்ணில் வச்சு அங்கே சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம n வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா இதனுடைய ஃபார்முலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா k × k + 1/2 இதுதான் ஃபார்முலாஸ் சரிங்களா. இந்த சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பருக்கான ஃபார்முலாஸ். சரி ஓகே, இப்போ இங்கே என்ன கொடுத்துறாங்க, இது என்ன இருக்குது கியூபில் இருக்குது. இந்த மாதிரி கியூபில் இருந்தால் இதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ k × k + 1/2 ஹோல் ஸ்கொயர் சரிங்களா. அப்போது இதனுடைய ஆன்சர் தான் என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே 44100 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 44100 சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே ஆப்ஷனை பார்க்கணும் சரிங்களா. ஆப்ஷனை கவனிங்க. எந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது அந்த நம்பரை அதையால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வந்து வரணும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 21 நம்ம ஸ்கொயர் பண்ணால் 441 வந்துடும். அப்போ அந்த 0 நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது 00 வந்துடும். அப்போ 44100 வந்துடுறதுனால ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் கரெக்டு சரிங்களா. நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல இதனுடைய வேல்யூவோட பாருங்கள் கவனிக்கணும் சரிங்களா. அவங்க இந்த பெட்வீனில் இருக்கக்கூடிய இந்த k × k + 1/2 இதனுடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. அதான் சொன்னேன், இங்கே 210 இப்படி இருந்தால் இது ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 44100 அப்படி கிடைக்கும். அப்போ அந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் 210 தான் இருக்கும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க. இதுவும் ஒரு ஏபி சீரீஸு. இதுக்கான ஏபி சீரீஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏபினா ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்.
3, 6, 9, 12 அப் டு எக்ஸெட்ரா 111 அப்படி சொல்லியிருக்காங்க. என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளுடைய எண்ணிக்கை, சரிங்களா? எண்ணிக்கைனா கவுண்டிங், சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சீரீஸ் போயிட்டே இருக்கு. இதில் எத்தனை நம்பர் வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வந்து போயிட்டே இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், இது ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீரீஸ் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கணும், சரிங்களா? டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக கண்டிப்பாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பாருங்கள். 6லேருந்து 3 போச்சுன்னா வரும் 3 வரும், 9லேருந்து 3 6 போச்சுன்னா 3 வரும். அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து என்ன இருக்குது? 3 வந்து காமனாக இருக்குது. 3 வந்து காமனாக இருக்குது. அப்போ லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது? 111, சரிங்களா? 111 அந்த டிஃப்ரென்ஸால் 3ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள், என்ன வருதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இது 3 வரும், 3 9 மீது 2 இருக்கும், அப்போ 7, அப்போது n 37 வரும், சரிங்களா? அப்போ அதுக்குள்ளே 37 டேர்ம்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? கவுண்டிங் வந்து எவ்வளோ இருக்கும்? 37 நம்பர்ஸ் வந்து அதுக்குள்ளே இருக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்க 37 தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான் இது, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, என்ன இருக்கு கவனிங்க. இஃப் 1 + 2 + 3 + up to etc n is equal to 666, then find the value of n. என்னோட வேல்யூ வந்து கேட்குறாங்க, சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுறது பாருங்க. அதாவது இது வந்து பார்த்தோன்னா இந்த சம் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பருடைய ஃபார்முலாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ இங்கே n இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன், அதனுடைய ஃபார்முலாஸ் n + 1/2 ஈக்குவல் டு இதனுடைய ஆன்சர் இருக்கு 666 இப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ n × n + 1 / 2 உடைய ஆன்சர் என்னது? 666. இப்போ n × n + 1 அப்படின்னு நான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல n × n + 1 இப்படி எடுத்துக்கிட்டா இது மல்டிப்ளை ஆகுமா? இந்த பக்கம் மல்டிப்ளை ஆனால் என்ன இருக்கும் பாருங்கள். ஸோ 666 மல்டிப்ளை பண்ணால் 2ஆல் 2 ஆர் 12 2 மீதி 1 2 ஆர் 12 13 3 மீதி 1 2 ஆர் 12 13, சரிங்களா? 1332 1332 வந்து நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு, சரிங்களா? அதாவது இந்த மாதிரி எழுதியிருக்கேன், n × n + 1 ஈக்குவல் டு 1332, சரிங்களா? 1332 இது மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்துனா, இங்கே கொடுத்துக்கிற ஆப்ஷன் வைஸ் நான் போக போகிறேன். எப்போவுமே இங்கே பாருங்கள், இங்கே எடுத்தோடனே ஆப்ஷன் மைனஸ் இருக்கா, அப்போ இந்த ஆன்சர் வரவே வராது. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? மைனஸில் வரவே வராது. அப்போது அடுத்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு 3 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருக்குது. அப்போது நான் ஃபஸ்ட்டு 36 நான் சூஸ் பண்ணுறேன், சரிங்களா? 36 சூஸ் பண்ணால் இதோட 1 வந்து என்ன இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ 37 இருக்கும், சரிங்களா? ஏன் 1 அதிகமாக இருக்குன்னா n + 1 அப்போ என்ன இருக்கும்? 1 வந்து அதிகமாக இருக்கும், அதனால் 37 எடுத்துக்கினேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 6 என்ன இருக்குது? 42. அப்போ அதோடைய யூனிட் பிளேஸ் என்ன இருக்குது? 2ன்னு வந்திருக்கு. நல்லா கவனிக்கணும், நீங்கள் சம்மை போடாமல் ஃபுல்லாக போடாமல் சால்வ் பண்ணிடலாம். இந்த யூனிட் பிளேஸ் வந்து 2 வந்துக்கனால ஓகே டன். அடுத்து 37 எடுத்துக்கிட்டா, ஸோ 37 எடுத்தால் அடுத்த நம்பர் 38 வரும். இதனுடைய யூனிட் பிளேஸ் 7 8 56. அப்போ இங்கே என்ன இருக்கும்? யூனிட் பிளேஸில் 6 வந்திருக்கு, சரிங்களா? யூனிட் பிளேஸில் வந்திருக்கு 6 வந்திருக்கு. அடுத்து 38 எடுத்தால் 38 அடுத்து 39 எடுக்கணும். அப்போது 9 8 72, சரிங்களா? அப்போ 72. அப்போது யூனிட் பிளேஸில் நம்மளுக்கு 2 விதமான ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல இதுவும் பேராக இருக்குது, இது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சரிங்களா? அதாவது யூனிட் பிளேஸில் 2ன்னு வந்திருக்கு. அப்போது 36 37 மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு 1332ன்னு வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ பாருங்கள், 36 × 37 7 42 2 மீதி 4 7 21 அப்புறமா 25. அடுத்து 3 18 8 மீதி 1 3 9 10. அப்போ பாருங்கள் 2 13 3 மீதி 1 ஓகே 1332ன்னு வந்துடுச்சு. அப்போ அதுக்கான ஆன்சர் 36, சரிங்களா? 36 தான் அதோடைய ஆன்சர் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன இருக்குது கவனிங்க. இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹார்ட்லெஸ் என்ற சொல்லின் எழுத்துக்களின் வரியை மாற்றாமலும் ஓர் எழுத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி எத்தனை தனிந்த சொற்களாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, சரிங்களா? அதாவது கொஸ்டின் இங்கிலீஷில் பாருங்க. ஹவு மெனி இண்டிபெண்டன்ட் வேர்ட்ஸ் கேன் ஹார்ட்லெஸ் பி டிவைடட் இன்டு without changing order of the letters and using each letter only once அப்படி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அதாவது ஹார்ட்லெஸ் அப்படின்றது ஒரு
ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க. இந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணணும், பிரிக்கணும். சரிங்களா? பிரிக்கும்போது அதனுடைய ஆர்டரை மாற்றக்கூடாது. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், வரியை மாற்றாமலும் ஓர் எழுத்தை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி, ஓர் எழுத்தை ஒரு முறை தான் பயன்படுத்தணும். சரிங்களா? ஒரு எழுத்து நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் திரும்ப அந்த எழுத்தை வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்காக அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஹார்ட்லெஸ் HEART அடுத்து LESS இப்படி எழுதிட்டேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு நான் பிரிக்கிறேன். இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு லெஸ் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. சரிங்களா? லெஸ்ன்றது ஒரு வேர்டு இருக்குது, இது ஒன்று. ஆர்ட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது, ஹீன்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்போ இது நம்ம என்ன பண்ணலாம், 3 விதமாக பிரிக்கலாம். சரிங்களா? இது 3 விதமாக தான் பிரிக்க முடியுமானா 3 விதமாக தான் பிரிக்க முடியும். ஆனால் அவங்களுடைய ஆன்சர் கீழே, டிஎன்பிசியுடைய ஆன்சர் கீழே ஆப்ஷன் டி கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? 5ன்னு கொடுத்துருந்தாங்க. அது எப்படின்னு தெரியல. பட் ஆனால் இதுக்கான ஆன்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 நம்ம கொடுக்குறோம் இந்த இடத்துல. சரிங்களா? 3 விதமாக பிரிக்கலாம். ஏன்னா டிஎன்பிசி வந்து ஏன் வந்து 5 கொடுத்தான்னு தெரியல. ஏன்னா சில பேர் வந்து நடத்திட்டு, சார் நீங்கள் தப்பாக நடத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் கூட பண்ணுவீங்க. அதுக்காக சொல்கிறேன். சார் டிஎன்பிசி வந்து ஆன்சர் டின்னு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஏன் சார் வந்து பின்னு கொடுத்தீங்க, ஏன் 5 வராதான்னா? ஸோ நம்மளை பொறுத்தவரை இதை இப்படி தான் பிரிக்க முடியும். இதுக்கப்புறம் வந்து இது எப்படி பிரிக்கிறதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. சரிங்களா? அதுக்காக இது 3 தான் ஆன்சர் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஏன்னா டிஎன்பிசியில் நீங்கள் போய்ட்டு ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டின்னு 5ன்னு இருக்கும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன இருக்குது கவனிங்க. If Z is equal to 52 and cat is equal to 48, then bat is equal to what is the answer அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரிங்களா? ஜஸ்ட்டு அந்த ஏபிசியில் இருக்கக்கூடிய பொசிஷன் லெட்டரை வந்து பேஸ் பண்ணி அவங்க கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறாங்க. இப்போ ஜட்டுன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஜட்டுடைய பிளேஸ் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26. எவ்வளோ? 26. இந்த 26 என்ன பண்ணியிருக்காங்க, 2ன்ற ஒரு காமன் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்போ 52ன்னு வரும். என்ன வரும்? 52ன்னு வரும். அதுதான் அந்த ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அடுத்து கேட்டோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா CAT. கேட் வந்து பார்த்தீங்கன்னா சியோடைய பொசிஷன் 3, ஏவுடைய பொசிஷன் 1, டியோடைய பொசிஷன் 20. சரிங்களா? 20. அப்போ ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணால் 24 வரும். 24 வரும். 24 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 48 வரும். சரிங்களா? 48 வரும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பேட் சொல்லும்போது BAT அப்படி வரும்போது பியோட பொசிஷன் 2 ப்ளஸ் ஏவுடைய பொசிஷன் 1 ப்ளஸ் டியோட பொசிஷன் 20. அப்போ பார்த்தீங்கன்னா 23. அப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் 46ன்னு வரும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 46. ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பி தான் கரெக்டு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், என்ன இருக்குது கவனிங்க. இது வந்து ஒரு போர்ட் மாஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். சரிங்களா? போர்ட் மாஸை பொறுத்தவரை எப்போவுமே ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரையே பார்த்தீங்கன்னா ஸோ கேள்விக்குறியாக ஆகிடும். தட் மீன்ஸ் எப்படின்னா அவர் அந்த ப்ராக்டிஸ் வந்து பண்ணலைன்னா போர்ட் மாஸோடைய ஆன்சர் வந்து ராங்காக கூட போட்டுவார். அதனால் நீங்கள் கொஞ்சம் போர்ட் மாஸ் யூஸ் பண்ணும்போது கான்செப்ட் வைஸ் கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ போர்ட் மாஸ்னால் என்னால் தெரியும், bracket ஆஃப் டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ட். அதாவது இந்த டேர்ம்ஸ், சரிங்களா, இந்த டேர்ம்ஸ்க்கு பதிலாக இல்லை ஏபிசிடி அந்த ஒரு கோடிங் வேர்டு கொடுத்துருக்காங்க. அந்த கோடிங் வேர்டுக்கு வந்து நம்ம இது அப்ளை பண்ணோம். சரிங்களா? ஸோ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸு, மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி, அடுத்து டிவைடுக்கு வந்து டி. சரிங்களா? அது யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சீரீஸ் நம்ம எழுதிடலாம். கவனிங்க. 4B, பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்ளை பண்ணும். சரிங்களா? மைனஸ். அப்போ இங்கே மைனஸ். அடுத்து 3 இருக்குது, 3. சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணோம். மல்டிப்ளிகேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5. சரிங்களா? 5 இருக்குது, 5. அடுத்து ஏக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளஸ் அப்ளை பண்ணும். சரிங்களா? ப்ளஸ்ஸு. அடுத்து ப்ளஸ்ஸு இங்கே பாருங்கள் 3 0 இருக்குது, 3 0. அடுத்து டி வரும்போது டிவிஷன் அப்ளை பண்ணோம். இங்கே 2 இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஈக்குவேஷனை இப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணிட்டோம். இதில் வந்து போர்ட் மாஸில் வரும்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் தான் ஃபஸ்ட் அப்ளை பண்ணோம். இல்லை டிவிஷன் வந்து இங்கே தான் இருக்குது ஃபஸ்ட்டு. அப்போ 38 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வரும், 15 வரும். சரிங்களா? என்ன வரும், 15 வரும். அடுத்து
ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா போர்ட் மாஸ்டருடைய செகண்ட் ரூல் என்ன இருக்குது, மல்டிபிகேஷன் வந்து இங்கே இருக்குது. ஸோ 3 × 5 வந்து மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன இருக்கும், 15 வரும். சரிங்களா, 15 வரும். அப்போ என்னோட ஈக்குவேஷன் நம்ம ஃபர்தராக வந்து எப்படி எழுதலாம்னா 4 - 15 + 15 இது மாதிரி வரும். ஃபர்தராக வந்து சால்வ் பண்ணும்போது பாருங்கள். ஸோ அடிஷன்னா பாருங்கள், 4யும் + 15யும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு 19 வரும். அப்போ 19 - 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ன்னு வரும். சரிங்களா, அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 4 தான் சரியான விடை. இதோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம நடத்தியிருக்கோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.